யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம் 3 முறை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் நம் கூட இருப்பது நமக்கு ஒரு பெரிய பலன். கர்த்தர் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய பலன். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஸ்தோத்திரம். நீங்க அவரை நம்பி பின் சென்றால் அவர் உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழி நடத்துவார். இந்த வசனத்துல உங்களுடைய நமக்கு சொந்தமாக்கி வாசிக்கணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். அப்படின்னா நான் அமைதியா இருப்பேன் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, the Lord himself will fight for you, just stay calm. அப்படின்னா அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க அமைதியா இருங்க என்று அந்த மொழிபெயர்ப்பிலே நாம் வாசிக்கிறோம். ESV என்கிற டிரான்ஸ்லேஷன்ல வரும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளையாக அது சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் NASB என்கிற ஆங்கில வேதாம மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது கர்த்தர் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம அமைதியா தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன்ல பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. நிறைய இருக்கு, எது நல்லா இருக்கோ அதை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீங்க உங்க பிரச்சனைக்காக நீங்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம். உங்க வியாதி, உங்க பலவீனம், ஒரு போராட்டம், ஒரு யுத்தம், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். அவர் கையில ஒப்பு கொடுத்தா அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நம்மை விட தேவன் ஞானம் உள்ளவர். நம்மை விட சொல்றதை விட அவருக்கு ஒப்பாக இந்த உலகத்துல எவருக்கும் ஞானம் இல்லை. அனந்த ஞானம் உள்ளவர். அவர் செய்தா சரியா இருக்கும். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, கர்த்தர் செய்தா சரியா செய்வார்? அப்ப அவர் கரத்துல அதை கொடுத்துடணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். சேர்ந்து எல்லாரும் வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ஈஸியான வசனம், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இந்த ரெவிதீம் என்கிற இடத்துல வந்து அமலேக்கியர் இஸ்ரவேலர்களோட யுத்தம் பண்றாங்க. ஒரு ஃபைட் நடக்கு, ஒரு போர்க்களம் உண்டாயிருச்சு. ஸ்தோத்திரம். இந்த யுத்தத்தில் கர்த்தரே இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த யுத்தம் ஏன் வந்துச்சு? ரெவிதீம்ல யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அவங்க சீனாய் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீம்ல வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அடிப்படை தேவை சந்திக்கப்படலை. இதெல்லாம் நமக்கு அன்றாட தேவை, தினமும் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். அடிப்படையான விஷயங்கள். குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாதனால 2ஆம் வசனத்துல மோசையோட வாதாடி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் மோசே கேட்கிறான். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தில் அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
7ஆம் வசனத்தில் வாதாடினார்கள், பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த இடத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். 7ஆம் வசனத்தில் அவங்க முறுமுறுப்பு, வாதாடினது, ஆண்டவரையே பரீட்சை பார்த்தது. உண்மையிலே ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி இங்கே கொண்டு வந்தாரா? உண்மையிலே ஆண்டவருக்கு வல்லமை இருக்கா? உண்மையிலே ஆண்டவருக்கு என் மேலே அன்பு இருக்கா? ஆண்டவரையே பரீட்சை பார்க்கிறது. 7ஆம் வசனத்தில் இது நடக்குது. 8ஆம் வசனத்தில் யுத்தம் வருது. 7ஆம் வசனத்தில் இது நடக்குது, 8வது வசனத்தில் யுத்தம் வருது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக யுத்தங்கள், அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்களுக்கு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதி காரணமாக இருக்கலாம். நாம் அதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வருகிற எல்லா யுத்தங்களும் பிசாசினால் அல்ல. சில நேரங்களில் நாமே டோரை ஓப்பன் பண்ணிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில கதவுகளை நாம் திறந்து கொடுக்கும் போது பிசாசு உள்ள வந்து நம்ம லைஃப்ல பிரச்சனைகளை, யுத்தங்களை கொண்டு வருவதற்கு நாமே காரணமாக மாறிவிடுகிறோம். 7 வசனங்கள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமையை கர்த்தர் படம் பிடித்து அழகா காட்டுறார். அற்புதங்களுக்கு மேல அற்புதம், அதிசயங்களுக்கு மேல அதிசயம். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணால பார்க்கிறாங்க, செங்கடல் 2ஆ பிளக்கிறது. எவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்தும் அவங்க கொஞ்ச நாட்கள்ல, கொஞ்ச நேரத்தில் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இதுவரை ஆண்டவர் என்ன நடத்தினார் என்பதை தினமும் நினைப்போம் என்றால் கர்த்தர் இந்த தேவையும் சந்திக்க அவரால் முடியும் என்று நம்மால் விசுவாசிக்க முடியும். திரும்ப சொல்றேன், புரிஞ்ச மாதிரி தெரியல. இதுவரை கர்த்தர் என் வாழ்க்கையில என்னை அற்புதமாய் நடத்தினார், என் தேவைகளை சந்தித்தார் என்பதை தினமும் நாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் என்றால் இப்பொழுது நாம் எதிர்கொள்ள போகிற காரியங்களையும் கர்த்தர் எனக்கு அற்புதமாய் மாற்றி தருவார் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கும். அநேக நேரங்களில் அது நம்ம லைஃப்ல இல்லாம போகுது. ஏன் இல்லாம போகுது? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த நன்றி செலுத்துகிற அனுபவம் குறையும் போது, நினைவு கூறுகிற நிலை குறையும் போது, நம்ம அநேக நேரத்தில் எதிர்நோக்கி இருக்கிற தேவைகளை பார்த்து ஆண்டவரை நாம் பரீட்சை பார்க்கிறோம். உண்மையிலே கர்த்தர் என்ன அபிஷேகித்தாரா? கர்த்தர் தான் என்ன தெரிந்து கொண்டாரா? கர்த்தர் தான் இந்த சபைக்கு கொண்டு வந்தாரா? இல்லை நானே வந்துட்டேனா? ஆண்டவரையே பரீட்சை பார்க்கிறது. ஆண்டவர் தான் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தாரா? இல்லை நான் ஏதோ எமோஷனில் வந்துட்டேனா அப்படின்னு பல கேள்விகள். ஸ்தோத்திரம். ஆண்டவுடைய நடத்துதலை மேலேயே பரீட்சை பார்க்கிறது. ஆண்டவுடைய கிருபை, அவர் நமக்கு தருகிற மேலான ஆசீர்வாதங்கள், அவருடைய சித்தம், இதெல்லாம் நம்ம பல நிலைகளில் யோசிப்போம். எப்போன்னா நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாத போது, உங்க எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது இதெல்லாம் நடக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சமயங்களில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலே நின்று இதுவரை நடத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இதுவரை நடத்தின விதத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது இனியும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர் என்பது நமக்கு புரியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு முக்கியமான இடத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை நடத்துறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நீங்க ஆக்கிரமித்து நடத்துங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆக்கிரமித்து நடத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்கொள்ளும் போது, ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை நடத்தின விதம் எவ்வளவு அற்புதம் என்பதை நாம் தினமும் நினைத்து பார்க்க வேண்டும். தினமும் நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு அற்புதங்களை செஞ்சார், எத்தனை வியாதியை சுகமாக்கினார், இந்த வியாதியை சுகமாக்க முடியாதா? இப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஆமென். எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என் கூட இருந்து நடத்தி இருக்கிறார். இதை நடத்த அவரால் முடியாதா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எவ்வளவு பிரச்சனையோட பாரத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நடத்தின பாதைகளை திரும்பி பார்,
உனக்கு முன்னால் இருக்கிற சவால் ஒன்றுமே இல்லை என்பது உனக்கு தெரியும். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்க வேண்டும். முன்னால் இருக்கிற சவால் ஒன்றும் பெருசு இல்லை. வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்க முடியாதா? நிச்சயம் முடியும். அவருடைய கரத்தால் சகலமும் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. யுத்தம் வருகிறது. நம்ம வாழ்க்கையில டோரை பிசாசுக்கு ஓப்பன் பண்ணிட்டோம்னா யுத்தம் வந்துடும். சில நேரங்களில் நம்ம தேவனுக்குள்ள வைராக்கியமா நிற்கும் போது பிசாசு போராடுவான். ஆனா இந்த இடத்துல வந்த யுத்தம், இவங்களே கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்க பிரச்சனைக்கு நடுவில் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்பி முறுமுறுக்க ஆரம்பிச்சு அவிசுவாசத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிப்பான். அதனால தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல உள்ள கவலைப்பட்டு மூழ்கிடக்கூடாது. எந்த பிரச்சனை எந்த போராட்டமா இருந்தாலும் எல்லாம் ஒரு லிமிட்ல என்ன செய்யணும்? வைத்து விட்டு ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணி மறந்துடணும். நான் அடிக்கடி சொல்றது அது, ஆண்டவரை விட அதிகமாக பாரப்படக்கூடாது. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளா இருந்தாலும் கர்த்தருக்கு தான் உங்களை விட உங்க பிள்ளைகள் மேல என்ன இருக்கிறது? உரிமையும் அக்கறையும் அன்பும் அதிகமா இருக்கிறது. அவரை விட நம்ம பாரப்படவே கூடாது. எந்த விஷயத்திலும் அவர் தான் ரொம்ப பாரப்படணும். சில நேரம் ஆண்டவரை விட அதிகமான பாரம் வரும்போது நம்ம சோர்ந்து போறோம், நம்ம டயர்ட் ஆயிடுறோம். ஆண்டவர் கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் கரத்தில் சகலவற்றையும் ஒப்பு கொடுங்கள். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமென். சகலவற்றையும் எப்படி செய்வாராம்? நேர்த்தியாய் செய்வார். எந்த டைம்ல ஆண்டவர் எதை செய்யணுமோ அதை கரெக்டா செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் சத்துரு கிரியேட் செய்வதற்கு டோரை ஓப்பன் பண்ணிடக்கூடாது. 3 காரியங்களை ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறார். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது குறிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அர்ப்பணம், இல்லது ஆவிக்குரிய வாழ்வின் அர்ப்பணம். நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு அர்ப்பணம் இருக்க வேண்டும். ஒரு டெடிகேஷன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மோசே கைகளை உயர்த்துறான். அர்ப்பணிப்பதற்கு அடையாளம், ஜெபிப்பதற்கு அடையாளம், நம்மையே ஆண்டவருக்கு முற்றிலும் சரணாகதியாக ஒப்பு கொடுப்பதற்கு அடையாளம். இனி நான் அல்ல, நீர்தான் எல்லாமே ஆண்டவரே, எங்க கண்ட்ரோலுக்குள்ள இல்லை, நாங்க எங்களையே தர்றோம், நீங்க தான் எங்களுக்கு மேற்கொள்ள கிருபை தாங்க. யோசுவா யுத்த வீரன். என்னதான் யுத்த வீரன் போய் யுத்தம் பண்ணாலும் மோசே கையை கீழே இறக்கும் போது அவங்க இவங்களை மேற்கொள்றாங்க. இவன் கை மேல உயரும் போதுதான் இவங்க ஜெயிக்கிறாங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது அர்ப்பணம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம வந்தோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், அப்படி இல்லை. ஒரு அர்ப்பணத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அர்ப்பணம், அந்த கமிட்மெண்ட் இருந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். நீங்க யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை யுத்தத்தில் ஜெயிக்க வைத்தார். ரெவிதீமின் யுத்தத்தில் இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை ஜெயித்தார்கள். காரணம் என்ன? மோசையின் கரம் உயர்ந்திருக்கிறது. நம்ம அர்ப்பணத்தில் கரெக்டாக இருந்தோம்னா மேற்கொண்டு போயிட்டே இருக்கலாம். என்ன வந்தாலும் ஜெயிச்சிடலாம். உங்க பிரதிஷ்டையில், நீங்க கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கையில், உங்க ஜெப வாழ்க்கையில், உங்க வேத தியானத்தில் நல்ல கவனிங்க. நீங்க சரியா இருந்தா, உண்மையா இருந்தா, என்ன பிரச்சனை வந்தாலும் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஜேசிபியை பாருங்க, அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? அது பாட்டு அடிச்சு நொறுக்கி போயிட்டே இருக்கும். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன எதிராக வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, அப்படி நின்று ஃபேஸ் பண்ணி மேற்கொண்டு ஜெயிச்சு போயிட்டே இருக்கிறதுக்கு நீங்க அர்ப்பணம் உள்ளவர்களாக இருக்கணும். மோசே கையை உயர்த்தினாதான் அங்க ஜெயம். உங்க அர்ப்பணத்துக்குள்ள நீங்க நின்னாதான் வெற்றி பெற முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே நம்ம தடுமாறிடக்கூடாது. இன்னும் 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 ஆண்டவருடைய அன்பின் ஆழத்திற்குள் வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மோசேயின் கைக்கும் அங்க நடக்கிற யுத்தத்திற்கும் ஒரு லிங்க் இருக்கு, ஒரு சம்பந்தம் இருக்கு. இவன் கையை உயர்த்தினா அங்க எல்லாருமே மேற்கொள்றாங்க, இவன் கையை கீழே போட்டா அங்க எல்லாரும் எதிரிகள் இவங்களை மேற்கொள்றாங்க. அப்போ இவன் உயர்த்தப்படுகிற கரத்திற்கும் நடக்கிற யுத்தத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் உங்க உலக வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இருந்தா உலக பிரகாரமான வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். அதான் பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. உங்க ப்ரேயர் லைஃபை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதிகாலை ஜெபம், காலையில் எழும்பி நல்லா கட்டி ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் எதிர்கொள்ள போகிற காரியங்கள், இன்னைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணும்போது தந்தார். என்னென்ன காரியத்தை ஃபேஸ் பண்ண போகிறோம் எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். காலையிலே மேற்கொண்டு ஜெபம் பண்ணிடணும், ஈஸியாக அடுத்து வேலை நடக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ரூட்டை கிளியர் பண்ணிடணும், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் போகிற இடத்துல காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். காலையில் எழும்பி ஜெபத்தை பண்ணி நம்ம ரூட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்திட்டே இருப்பார். அந்த ப்ரேயரை விட்டுறாதீங்க. எவ்வளோ வேலைகள் எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணிட்டு எப்பமா இடையில டைம் கிடைச்சா ரெஸ்ட் பண்ணுங்க. அந்த அதிகாலை நேரத்தை தூங்கி வீணாக்கிறாதீங்க. அந்த நேரம்தான் பொக்கிஷமான நேரம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு பொக்கிஷமான நேரம், பிரைம் டைம், பிரதான நேரம் என்னன்னா அதிகாலை நேரம் தான். ஏன்னா அதிகாலையில் கர்த்தர் பெரிய கிரியைகள் எல்லாம் பைபிளில் செய்ததை பார்க்கிறோம். அதிகாலையில் நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். அதிகாலை நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிற நேரம். ஆமென். ஏன் ராத்திரி ஜெபம் பண்ணி வெற்றி கிடைக்கலையான்னு விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. அதிகாலையில் எழும்புனா அது ஒரு ஆசீர்வாதம். ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் ராத்திரி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்க மாட்டாரோ? கண்டிப்பாக கேட்பார். எப்போனாலும் ஜெபம் பண்ணணும். அதிகாலை ஜெபத்திற்குன்னு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கு, ஒவ்வொரு ப்ரேயருக்கும் ஒரு மகிமை இருக்கு. 21 நாள் ஜெபம் எதுக்கு? அதான் சனிக்கிழமை ஜெபம் நடக்க. ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒரு மகிமை இருக்கிறது. அதான் இத்தனை கூட்டம் இருக்க, பறையதுக்கு இத்தனை கூட்டம், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு மகிமை இருக்கிறது. ஜெபம் தானே, எவ்வளோ நாள் ஏறெடுக்கலாம், தப்பே கிடையாது. 24 மணி நேரமும் ஜெபம் நடந்தாலும் சந்தோஷம். ஏன்னா ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லமை உள்ளவர். காலையிலேயே அந்த வானமண்டலம் எல்லாமே கிளியர் ஆக்கணும். இல்லைன்னா நீங்கள் போகிற இடத்துல பிரச்சனை வரும். காலையில் போயிட்டுருப்போம், ட்ராவல் பண்ணுவோம், எவனாவது குறுக்க வந்து ஏதாவது தடங்களை உண்டு பண்ணிகிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம். வாகனத்தில் போகும்போது பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிறவனுக்கு இருக்கிற பிரச்சனை, அவன் பிரேக் பிடிக்கிறதே ஒரு அவமானமாக நினைப்பான். இப்போ நம்ம ரோடை இப்போ கிராஸ் பண்ணுறோம், 15 நிமிஷம் நின்னாலும் எவனும் கண்டுக்கிட போகிறதில்லை. அவன் பாட்டுக்கு ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் அப்படியே ஒட்டி உரசி நிற்கிறக்கே என்ன இருக்காது. நம்ம ஊரை பொறுத்தவரை நானும் பார்க்குறேன், அந்த ரிவர்ஸ் எடுத்து அவமானம்னு நினைப்பாங்க. அப்படி போகணும், ரிவர்ஸ் கியரே ஒர்க் பண்ணும். அது கியரே வைக்காமல் விட்டுருக்கலாம். திருநெல்வேலியில் வண்டி ஓட்டுற ஆட்களுக்கு ரிவர்ஸ் கியரே தேவையில்லை என்ன பொறுத்து. ஏன்னா ரிவர்ஸ் எடுக்க மாட்டாங்க. ரிவர்ஸ் எடுக்கன்னா அவ்வளவு கோவம் வரும். ஐயோ நம்ம அவமானம் ஆயிட்டேன், இவன் வண்டிக்கு முன்னால் நம்ம வண்டி ரிவர்ஸ் வருது. இப்போல்லாம் இந்த தெருவில் திடீர்னு வரும்போது ஒரு நாளைக்கு 2 நேரம் ரிவர்ஸ் எடுக்கிறேன். ஏன்னா இங்கேயே அவ்வளோ டிராஃபிக் ஆயிடுச்சு, முன்னால் இங்கே வண்டிகள் கிடையாது. அப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏதாவது ஒரு பிரச்சனை, சும்மா போவோம், முறைச்சிட்டே போவான். எதுக்கு முறைக்கிறான்னு தெரியாது. காலையிலே ரூட்டை கிளியர் பண்ணி வச்சிடணும். கைகளை உயர்த்தி அல்லையா சொல்லாமா. எங்கே போனாலும் பிசாசு நம்ம கூட போராடிட்டே தான் இருப்பான். இதெல்லாம் ப்ராக்டிக்கலான செய்திகள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுதினம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள். ஏன் இது நடக்கு எங்களுக்கு தெரியல. காலையில் அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணி வேலி அடைச்சிருங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் குடும்பத்தை வேலி அடைங்க. உங்கள் காரியங்களுக்கு ரூட்டை கிளியர் ஆக்கிருங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார்.
உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை பொறுத்து தான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. திரும்ப சொல்றேன், உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தின் அளவை வைத்துதான், வளர்ச்சியை வைத்துதான் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரத்தின் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது. பிஸ்னஸ்ல ஆசீர்வாதமா இருக்கணுமா, உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா வளருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்துல ஜெபத்துல வளரணும், வேத தியானத்துல வளரணும். 3 யோவான் 2ஆம் வசனம், ஒரே அதிகாரம் தான். 3 யோவான் 2ஆம் வசனம். இந்த வசனம் பாராம தெரியும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அப்போ ஆத்துமா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுக்கணும்? ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முதல் இடத்தை கொடுங்க. காலையில் எழும்பினோன்னே பரபரப்பாக வேலை செஞ்சு காலையில் எழும்பினோன்னே சிலர் நேராக கிச்சன் தான். ஆண்டவர் சிலர் உன் ஆத்மா வாழ்ந்தா தான் நீ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாய் இருக்க முடியும். காலையில் எழும்பின உடனே சில நேராக ஜிம்மு இல்லைன்னா நேராக எங்கேயாவது கிரவுண்டில் போய் நிற்பாங்க. முதல்ல ஜபம் பண்ணுங்க. நீங்கள் ஜிம்முக்கு போங்க, கிரவுண்டுக்கு போங்க, எங்கேயும் போங்க, முதல்ல ஆத்துமாவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 1 மணி நேரம் ஜிம்மில் இருக்கிறோம் பாஸ்டர், ஜபம் 5 நிமிஷம் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ உன் ஆத்துமா வாழ்ந்தா தான் உன் சரீரம் வாழ முடியும். என்னதான் உடம்பை நம்ம கட்டுக்கோப்பை வச்சுருந்தாலும் அவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சரீரத்தை கவனிங்க. சரீரம் முக்கியம், தேவனுடைய ஆலயம். நீங்கள் நல்ல உடலை வைக்கிறது தப்பு இல்லை, நல்லது. ஆனால் முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை செய்யுங்க. மற்ற 6:33 அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அந்த வசனத்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையின் முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முதலிடம் சர்ச்சுக்கு தான், தேவ சமூகத்துக்கு தான். ஸ்தோத்திரம். வார வழியிலே கறிக்கடைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் பாதி நேரம் போனதுக்கப்புறம் இல்லை, முதல் இடம் வண்டி எடுக்கிறோமா நேராக சர்ச்சுக்கு பார்த்தோம், அதுக்கப்புறம் மற்ற காரியம். போகும்போதே எல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஸ்தோத்திரம். முதல் இடத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளை ஃபஸ்ட்டு முதலாவது ஆண்டவரை தான் நீங்கள் விசிட் பண்ணுறதா இருக்கணும். அவருடைய ஆலயத்தை தான் நீங்கள் முதல்ல சந்திக்கிற அனுபவம் இருக்கணும், அதுக்கப்புறம் எல்லா இடம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம், அதன் வளர்ச்சி தான் உங்கள் உலக பிரகாரமான ஒவ்வொரு காரியத்தையும் தீர்மானிக்கிறது. உங்கள் வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும், படிப்பு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த மோசே தன்னுடைய கைகளை தூக்கி வச்சுட்டே இருக்கிறாரு. எவ்வளோ நேரம் தான் கைகளை தூக்கி வைக்கிறது? முடியல, டயர்ட் ஆயிடுச்சு. 12ஆம் வசனம், மோசையின் கைகள் அசந்து போயிட்டு. தொடர்ச்சியா ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இருக்கும்போது ஒரு டயர்ட்னஸ் வரும். தொடர்ந்து ஜபம், தொடர்ந்து ஊழியம், சர்ச்சு வீடு. சிலர் சொல்லுவாங்க சில டைம்ல இந்த வாரம் முழுசும் சர்ச்சும் வீடு மாத்தான் போயிருக்கிறோம். அப்ப பாருங்க எவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுது. அப்படிதான் ஓடும்போது ஒரு சோர்வு, ஒரு டயர்ட்னஸ் வரலாம். கையை எவ்வளவு நேரம் தூக்கி வைக்கிறது? எவ்வளோ போராட்டம், எவ்வளோ கஷ்டத்தை தாண்டிட்டோம். அப்படி ஒவ்வொன்றையும் தாண்டும் போது அப்படி ஒரு தொய்வு வந்த மாதிரி ஒரு ஃபீல். தொடர்ச்சி ஆண்டவர் சமூகத்தில் இருக்க அப்படியே ஆண்டவருக்காக ஓடிட்டே இருக்கும்போது மோசேயின் கைகள் அசந்தது போல சில நேரம் சில காரியங்கள் நிமித்தம் ஒரு சோர்வு வரலாம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த களைப்பான நேரத்தில் சத்ரு மேற்கொள்வான், ரொம்ப கவனமாக இருக்கணும். என்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் களைத்து போகிறோமோ அப்போ பிசாசு டக்குன்னு மேலே வந்துடுவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் களைத்து போகும்போது அந்த டைமில் ஸ்தோத்திரம், அவன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொள்ளுகிறான். கீழே கை வரும்போது அவன் மேலே போகிறான். ஸ்தோத்திரம். அசந்து போச்சு மோசேயின் கைகள். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்த பிற்பாடு
அவர் சரீரத்தில் சோர்வு உண்டானது, களைப்பு உண்டானது. தொடர்ச்சியாக 40 நாட்கள் ஜெபம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். இரவும் பகலும் 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து பிதாவோடு உறவாடுகிறார். அவருக்கு பசி உண்டாயிற்று. 2ஆம் வசனத்தில் அவர் டயர்ட் ஆகிறாரு. 3ஆம் வசனத்தில் சோதனைக்காரன் வருகிறான் என்று பைபிள் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க. உங்கள் சரீரம் டயர்ட் ஆகும்போது, வேலை நிமித்தமாகவும் ஊழியத்தின் நிமித்தமாகவும் எப்போ ரொம்ப களைத்து போகிறோமோ அப்போ பிசாசு மேற்கொள்வதற்கு சில சோதனைகளை கொண்டு வருவான். நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ரொம்ப டயர்டாக களைத்து போய் அப்படியே நிற்கிறதுக்கு பலன் இல்லாமல் வாங்க, சோதனை வரும், போராட்டம் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது இந்த பிரச்சனை, இந்த போராட்டம். சோதனைக்காரன் வர்றான். எதனால அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறார்? ஆகாரம் புசிக்கல. அப்போ அந்த விஷயத்துல ஒரு சோதனை. முதலாவது, இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும். அப்போ அவன் சொல்ற ஐடியா நல்லா தான் இருக்கு. சில நேரம் சிலர் கொடுக்கிற ஐடியா உங்களுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா அது கர்த்தர் கொடுக்கிறதா அல்லது பிசாசு கொடுக்கிறதா என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஐடியா நல்லா இருக்கும், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்றாங்கப்பா, நமக்கும் பிரச்சனை இருக்கு, கல் அப்பமாக்குனா வேலை முடிஞ்சு, நமக்கு தேவை சாப்பாடு. இப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு பரவாயில்ல, எதிராளியா இருந்தாலும் நல்ல ஐடியா கொடுக்குறான். சில நேரம் அப்படிதான், நல்ல ஐடியா கொடுக்குறவங்கள நிறைய பேர் விரும்புவாங்க. ஐடியா கொடுக்கறது தப்பு இல்லை, அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா என்பதை முதல்ல பார்க்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இவர் எல்லா சோதனை 3 சோதனைகளையும் ஜெயித்தார். மத்தேயு 4:11 இவர் சரீரத்தில் அவ்வளவு களைப்பு இருக்கிறது. பிசாசை ஜெயித்து அவர் மேற்கொண்ட போது இவரை விட்டு அவன் விலகி போறான். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்கிறாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்களை பலப்படுத்துகிறது எதில் இருக்குன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருந்த இயேசு கிறிஸ்து பிதாவோட இருந்து அவர் சரீரம் களைப்பாச்சு. அவர் சரீரம் இப்போ எப்படி பலப்படுத்தப்படுகிறது என்றால், தேவதூதர்களால் வந்து பலப்படுத்தப்படுகிறது. நீங்க ஆண்டவருக்காக ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். மறுபடி ஆவியானவர் உங்களை பலப்படுத்துறதுக்கு உங்க நேரத்தை ஒப்பு கொடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சோதனைகளை ஜெயித்தார். ரொம்ப களைப்பு வரும்போது நீங்க கவனமா இருங்க, சத்துரு அப்பந்தான் மேற்கொள்ள வருவான். கைகள் அசந்து போகும்போது கொஞ்சம் அப்படியே தளர்த்தி, ஜெபத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே தளர்த்தி, ஃபாஸ்டிங்லாம் இப்போ இல்லை அப்படிங்கிற நிலைக்கு போகும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா சத்துரு ரொம்ப போராடுவான், மேற்கொள்றதுக்கு விட்டுறக்கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கவனம் செலுத்தினா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 2வதாக, சோர்ந்து போன மோசே டயர்ட் ஆயிட்டான், அவன் கைகள் அசந்து போயிருச்சு. ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது? அவனை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். 2வதாக, தேவ பிரசன்னத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்வது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், மோசே கல்ல உட்கார்றான். என்ன அனுபவம்னா, ஆண்டவுடைய பிரசன்னத்தில் போய் அமர்ந்திருக்கிறான், ஆண்டவுடைய பிரசன்ஸ்ல போய் காத்திருக்கிறான். இந்த காலை நேரத்தில் நீங்க சோர்ந்து போய் ஓடி ஓடி களைத்து, வேலை செஞ்சு களைப்பு வரும், குடும்பத்துக்காக ஓடி, பிள்ளைகளுக்காக ஓடி, சொந்தக்காரங்களுக்காக அதை செஞ்சு இதை செஞ்சு கடைசியில் பாருங்க களைத்து போய் நிற்பீங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க சத்துரு உங்களை மேற்கொள்ளாம இருக்குன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வேண்டும் என்றால், யோசுவா யுத்தத்தில் ஜெயிக்கன்னா நீங்கள் தேவ பிரசன்னத்தில் உங்களை புதுப்பித்துக் கொள்வது அவசியம். உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை, உங்கள் ஜெப வாழ்க்கையை, உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தான் தேவ பிரசன்னம் நமக்கு உதவி செய்கிறது. நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு நேரம் எடுக்கணும். பைபிளை வாசிக்கிறது முதல்ல நமக்காக,
அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்காக. ஆமென். பைபிளை நீங்கள் தினமும் முதல்ல உங்களுக்காக வாசிக்கணும். நிறைய நேரம் நம்ம வேதம் வாசிக்கிறதே மற்றவங்களுக்காக தான். தவறில்லை. முதல்ல எந்த வார்த்தையும் இப்போ பிரசங்கிக்கிறேன்னா முதல்ல எனக்கு, ரெண்டாவது உங்களுக்கு சேர்த்து ஆண்டவர் பேசுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களை புதுப்பித்து கொள்ள முடியும். உங்கள் மனம் புதிதாகும், மறுரூபம் அடைய முடியும். ரோமர் 12:2 உங்கள் மைண்ட் ஆண்டவர் ஷார்ப் பண்ணுவார். நல்ல யோசனைகள், நல்ல சிந்தனைகள், இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா, தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களை புதுப்பித்து கொள்ளுகிற அனுபவம். 15 வருஷம்தான் வண்டிகள். முதல் புது வண்டியெல்லாம் எடுத்தால் 15 இயர்ஸ். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணணும், அதை புதுப்பிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் 5 வருஷம்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் நம்மளை புதுப்பிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். இப்போ ஜென்செட் இருக்கிறது, இத்தனை ஹவர்ஸ் ஓடினா அதை சர்வீஸ் பண்ணணும், அதை மெயின்டெனன்ஸ். வாகனம் இருக்குது, இத்தனை கிலோமீட்டர் ஓடினா திரும்ப சர்வீஸ் கொண்டு போகணும். மறுபடியும் எல்லாத்தையும் ரீசெக் பண்ணி லேப்டாப்பில் போட்டு எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ எல்லாம் டேப் எல்லாம் பார்த்து என்னென்ன போயிருக்கு, என்னென்ன காரியம் எப்படி மாற்ற வேண்டிய நிலையில் எது இருக்குது, அதில் எல்லாம் டிஸ்பிளே ஆகிரும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை எப்பெல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போகிறோமோ, ஒரு குறிப்பிட்ட டைம் வரும், உங்களுக்கு அது தெரியும். கொஞ்சம் நமக்கு ஜெபம் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகுறோம், கொஞ்சம் ஊழியத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறோம், உடனே போய் தேவ பிரசன்னத்தில் காத்திருந்து நம்மை புதுப்பித்து கொள்ள, எந்த பகுதியெல்லாம் மாற்றணுமோ, எந்த பகுதியெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ, அதையெல்லாம் புதுப்பித்து கொள்வதற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரணும். மோசேயின் கைகள் அசந்து போனது, அவனை உட்கார வைக்கிறாங்க. போதும், தேவ பிரசன்னத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். கண்டினியூவா ஊழியம் இருக்கா, கொஞ்சம் உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தில் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு டைம் எடுக்கணும். தொடர்ந்து ஓடுறீங்க, வேலை காலையில் ராத்திரி அப்படியே ஓடிட்டு இருக்கும் போது உங்களை புதுப்பிக்கிறதுக்கு ஒரு டைம் எப்போ ஒதுக்கி இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. உங்களை ரினிவல் பண்ற தேவனுடைய பிள்ளைகள், அந்த நேரத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த புதுப்பித்துக் கொள்வதற்கு தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகலைன்னா நம்ம அநேக நேரத்தில் வீழ்ச்சியை சந்திப்போம், தோல்வியை சந்திப்போம். தேவனுக்காக ஓடின தேவ மனிதரில் பாருங்க, அவங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு நேரத்தை அவர்கள் கடைசி வரை வைத்திருந்தார்கள். தானியேல் லைஃப்ல எல்லாமே வெற்றியா இருக்கிற காரணம் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்கு தான் முன் செய்து வந்தபடியே அவன் தினமும் 3 வேளை முழங்கால் படிட்டு என்ன செய்யறான்? ஜெபம் பண்றான். அந்த ஜெப வாழ்க்கையை அவன் விட்டு கொடுக்கல. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு வேலை வந்து அன்னைக்கு நம்ம ப்ரேயரை விட்டு கொடுத்துருவோம். சரி, அடுத்த நாள் போய்க்கலாம், ஒரு நாள் அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் பார்ப்போம். தானியேல் 6:10 எதற்காகவும் தன்னுடைய ஜெப ஜீவியத்தை விட்டு கொடுக்காத ஒருவன் தானியேல், கர்த்தர் அவனை எந்த இடத்திலும் வெட்கப்பட விடவில்லை. ஆண்டவருடைய காரியத்தை எதற்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அந்த தள்ளாடுகிற பருவத்திலும் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றான், ஸ்தோத்திரம் செலுத்துறான். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி வரை நம்ம வாழ்க்கையில ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல வந்து எங்களை புதுப்பித்து கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. மற்றவங்களுக்காக டைம் எடுக்கிறோம், தப்பு இல்லை. நிறைய பேருக்கு உதவி செய்யறோம், ஜெபம் பண்றோம், நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்குறீங்க. உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு உங்களிடத்தில் எவ்வளவு நேரம் இருக்கிறது? இல்லைன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நம்மளால நிற்க முடியாது, சோர்ந்து போயிடுவோம், தடுமாறிடுவோம். ஆண்டவரை எங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நேரம் வேண்டும். ஏனோக்கு வாழ்க்கையில 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தான். என்ன செய்தான்? தன்னை ஒவ்வொரு நாளும் தன் தேவனாகிய கர்த்தருக்குள் புதுப்பித்து கொண்டே வருகிறான். ஒவ்வொரு நாளும் அவன் புதுப்பித்து கொண்டே வருகிறான். நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் புதுப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எந்தெந்த பகுதி கொஞ்சம் வீக்கா இருக்கு, சர்வீஸ்க்கு கொண்டு விட்டோன்னா இந்த ஸ்பேர்லாம் மாத்துங்கம்பாங்க. இதெல்லாம் போற கண்டிஷன்ல இருக்கு.
இல்லை இது கொஞ்ச நாள் ஓடும், இதை மாற்றிடணும்பா. அப்போ என்ன செய்யணும்? கண்டிப்பாக மாற்றணும். இல்லை அப்படியே ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சா எங்கேயாவது போய் சிக்கலில் பிரேக் டவுன் ஆகிடும். ஆண்டவர் சில நேரம் இப்படி சர்ச்சுக்கு வரும்போது சில பார்ட் எந்தெந்த பகுதி நம்ம வாழ்க்கையில் கரெக்ட் பண்ணணும்னு பேசுவார் செய்தி மூலமாக. அது போட்ட இன்னும் ஒரு வருஷம் கழித்து நம்ம அப்படி உள்ளே இறங்குவோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. வண்டி பிரேக் டவுன் ஆயிரும். சில கூப்பிட்டா போட்டும் பாஸ்டர் இன்னொரு 6 மாதம் என் பிள்ளை கல்யாணம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு நான் உள்ளே வந்து விழுந்துடுறேன் சர்ச்சுக்குள்ளே அப்படின்னு. இதெல்லாம் நம்ம சொல்கிறது நல்லா தான் இருக்கும். எப்போவுமே ஏதாவது கமிட்மெண்ட்ஸ் கடைசி வரை உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணால் அடுத்து பேர பிள்ளைகளை பார்க்கணும், இப்படியே போயிட்டே தான் இருக்கும். வாழ்க்கை இப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆகவே ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படியே நம்ம தவிர்க்காதபடி ஆண்டவரே எங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நேரம் எடுக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த 21 நாள் ஜெபம் அதுதான், மாற்றத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும். நம்மளை புதுப்பிக்கிறதுக்கு தான் இந்த ஜெபம். நம்முடைய தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டணும். அது எப்போ நடக்கும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் நம்ம உட்காரும் போது தான் ஆண்டவர் பேசுவார். மோசே 40 நாள் போய் மலையில விழுந்து விழுந்து கிடந்து ஜெபம் பண்றாருன்னா எதற்காக? அவருடைய தவறுகளை கர்த்தர் சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்ட சுட்டி காட்ட சுட்டி காட்ட அதை திருத்தி 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 ஆண்டவர் ஒரு கட்டத்தில் சொல்றார், பூமியில மோசையை போல சாந்த குணமுள்ள மனுஷன் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல அவனை குறித்து கர்த்தர் நற்சாட்சி கொடுக்கக்கூடிய அளவுல அவன் வாழ்க்கை மாறினது எதை வைத்து தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் இருக்கிறத வைத்தான். நான் மாறவே மாட்டேன், என்னை மாற்றவே முடியாது அப்படின்னா நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நீங்க ஆண்டவரோட நல்ல உறவில் இருந்தா, நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள இருந்தா உங்களை மாற்றுவதற்கு நீங்க கர்த்தருக்கு இடம் கொடுப்பீங்க. ஆண்டவரே உங்க பிரசன்னத்துக்குள்ள என்ன புதுப்பித்துக் கொள்ள கிருபைகளை தாரும். நம்மளை புதுப்பித்துக் கொள்ளணும். எலியா சோர்ந்து போன போது திரும்ப அவனை புதுப்பிக்கிறார் ஆவியானவர். எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். திரும்ப அவனை புதுப்பித்து அனுப்புறார். பைபிள்ல என்ன எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். புதுப்பிக்கிறார் மறுபடி மறுபடி மறுபடி. ஒரு டைமுக்கு அப்புறம் நமக்கு அது தேவை. நிறைய ஓடும்போது நமக்காக கொஞ்சம் நேரத்தை எடுக்கணும். உங்கள் லைஃப்பில் மற்றவங்களுக்காக குடும்பத்துக்காகவே எல்லா நேரத்தையும் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களுக்காக எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீங்க? இது சுயநலம் அல்ல, இது நாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியமான காரியம். பைபிள் சொல்லுகிறது, உன்னை நேசிப்பது போல நம்மளை நேசிக்கிறோமா? அது சுயநலம் கிடையாது, அது செல்ஃபிஷ்னஸ் வேற. நம்மை கவனிக்கணும், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை கேர் பண்ணணும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் உண்டு? நம்ம மூலமா நிறைய பேர் பரலோகத்துக்கு போயிட்டு நம்மளே பரலோகத்துக்கு போலன்னா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் அதைத்தான் கேட்கிறாரு. உங்களுக்காக நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக எவ்வளவு நேரம் வேதத்தை நம்ம தியானிக்கிறோம்? ஒரு வருஷத்துல ஒரு முறையாவது முழு பைபிளை வாசித்து முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். எல்லாரும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ரொம்ப இல்லை, 1 இயர்ல ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிச்சிடணும் குறைஞ்சது. அட்லீஸ்ட் நீங்க வருஷத்துக்கு 4 நேரம்னாலும் முடிக்கலாம், தப்பு இல்லை. எவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்க முடியுமோ வாசிங்க. வேதத்தை தியானம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எதுக்காக சொல்றேன்னா, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க புதுப்பிக்கலைன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் சர்வே பண்ண முடியாது, ஒரு டைமுக்கு அப்புறம் நிற்க முடியாது. 3 வருஷம் நல்லா கவனிங்க, முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவோடு எல்லாம் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, பிரச்சனையே இல்லை. உபவாசம் கேள ஒன்றுமே இல்லை, அப்படியே போயிட்டுருக்கு. எல்லாரும் கொஸ்டின் பண்ண போது கூட மனுஷகுமாரன் எடுபட்டு போகும் காலம் வரும், அப்போ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்கன்ட்டார். அது வரை நல்லா ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கு, போகிற இடம்லாம் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. சிலுவைக்கு வரும்போது தான் கொஞ்சம் பிரச்சனை சீஷர்களுக்கு. அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த நிலையை வைத்து இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அவர்களால் சர்வே பண்ண முடியலை. அவங்க போய் தங்களை புதுப்பித்து கொள்வதற்கு மேல் வீட்டறையில் 10 நாள் காத்திருந்தாங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம்.
நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டார்கள், மூளை அறிவில் இருந்துச்சு. அதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்கள புதுப்பித்து கொள்வது அவசியமாக இருந்தது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் பைபிளை பற்றி, அதை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது. நம்மை புதுப்பித்து கொண்டால்தான், ஆவியானவர் நம்மை நிரப்பினால்தான் நம்மால் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நேரம் எடுங்கள். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, இந்த வேர்ஸ் ரொம்ப முக்கியம், பாராம நமக்கு தெரியும். புது பலன் அடைந்து, நீங்க தேவ பிரசன்னத்தில் உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நேரம் எடுக்கும் போது புது பலன் கிடைக்கிறது, புது கிருபைகள் கிடைக்கிறது, புதிய நன்மைகளை ஆண்டவர் தருவார். இதுவரை பார்த்திராத புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். புது பலன் எதுக்கு தர்றாராம்? கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவதற்காக. இப்போ ஓடும்போது டயர்டே தெரியாது. நீங்க ஆண்டவர் பிரசன்னத்தில் நல்ல நேரம் செலவழித்து விட்டு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவர் பிரசன்னத்தில் நேரம் செலவழித்து விட்டு உங்க வேலைகளை செய்யுங்க. கடினமானது கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் அதனுடைய சீக்ரெட். நீங்க ஜெபம் இல்லாம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போதுமான அளவு நேரம் செலவழிக்காம நீங்க ஓடிட்டே இருந்தா டயர்ட் ஆயிருவீங்க. நமக்குன்னு ஆண்டவர் நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அதான் தேவ சபை, அதான் தேவனுடைய பிரசன்னம். வாரத்துக்கு ஒரு மீட்டிங் போதும் இல்லை, ஸ்தோத்திரம். நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களால வர முடியல, பலவீனம், வயதாகிறது. நாங்கள் வீட்டிலேருந்தே ஜெபம் பண்ணுறோங்கிறாங்க. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா ஓடி வர முடிஞ்சவங்க வாங்க. நீங்கள் வந்து ஜெபம் பண்ணி ஆராதிக்கும் போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்து கொள்ள முடியும். ஆமென். எப்போ புதுப்பிக்கிற அனுபவம் தேவை? 29 ஏசாயா 40:29. சோர்ந்து போகும்போது, சத்துவம் இல்லாத போது. 30 கீழே விழும்போது, இடறி விழும்போது, பாவத்தில் விழும்போது, சோதனைகள்ல விழும்போது, கண்ணிகள்ல விழும்போது, மனித யோசனைகள் நம்மளை கீழே தள்ளும் போது உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நேரம் எடுங்கள். உங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கு நேரம் எடுங்கள். உங்க மனதை உலக காரியங்கள் பாரப்படுத்தி நெருக்கும் போது, உலக பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ள நினைக்கும் போது, மனித திட்டங்களும் யோசனைகளும் உங்களுக்கு சவால்களாக முன்னால வந்து நிற்கும் போது உங்களை புதுப்பித்து கொண்டு சவால்களை எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். மோசையை உட்கார வச்சு ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்க, மோசையை உட்கார வச்சே ஜெயிச்சாச்சு. நீங்க ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. ரொம்ப ஈஸியானது அதான். போய் பிரச்சனையை டீல் பண்ணாதீங்க, விட்டுருங்க. நிறைய காரியங்கள்ல நம்ம அமைதி ஆண்டவர் பிரசன்னத்தில் உட்கார்ந்தாலே போதும், எல்லாம் தன்னால சால்வ் ஆயிரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் பேசி சாதிக்க முடியாததை தேவ பிரசன்னத்தினால் சாதிக்க முடியும். நீங்க பேசி பேசி புரிய வச்சு செய்து சாதிக்க முடியாதவைகளை ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கும்போது கர்த்தரே புரிய வச்சுட்டு போயிடுவார். ஆமென். நீங்க பேசி புரிய வைக்கணுமா? ஆண்டவரே பேசி புரிய வைக்கணுமா? நீங்க பேசி புரிய வைக்க முடியாது. ஆண்டவர் பேசினா எல்லாம் நடக்கும். அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கணும்னா உங்க வாழ்க்கையில உங்களை புதுப்பித்து கொள்றதுக்கு நேரம் எடுங்க. நீங்க உங்களை புதுப்பித்து கொள்ளனா முதல்ல உங்களை செக் பண்ணணும். நம்ம ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் வேணும். ஆண்டவரே, நான் எந்த லெவல்ல இருக்கிறேன், எந்த நிலையில் இருக்கிறேன், இதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். சில நேரங்களில் நாம் அதை அறியாதனால நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினச்சிட்டே இருக்கிறோம். சங்கீதம் 139:1, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த வசனம் அடிக்கடி என்னோட பேசிட்டே இருக்கும். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் என்ன செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆண்டவரே, என்னென்ன காரியங்களில் நான் சரி பண்ணோம், இந்த வசனத்தை குறித்து வைங்க. தினமும் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, என்னென்ன காரியங்களை நாங்கள் கரெக்ட் பண்ணணும் ஆண்டவரே. இப்போ ஒரு பேப்பர் கொடுத்து யாராவது ஒரு ஆள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளை பற்றி அவர் என்னென்ன காரியத்தை கரெக்ட் பண்ணணும்னா நீங்கள் 2-10 பக்கம் எழுதிடுவீங்க. ஆனால் நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்கு எழுதுனா கொஞ்சம் யோசிப்போம், டக்குன்னு வராது. ஏன்னா நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வீட்டில் போய் ஒரு டைரியில் பர்சனலாக உட்காந்து, ஆண்டவரை எந்தெந்த காரியங்களை நான் சரி பண்ணணும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க, ஒரு லிஸ்ட் எடுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார். நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் தவறுகளை சுட்டி காட்டும் போது கூட ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்கம் வரமாட்டேங்குது. நெகட்டிவான காரியங்களை கூட பாசிட்டிவாக சொல்லணும்னு விரும்புகிறாங்க. இந்த காலத்தில் அப்படி இருக்கிறது. ஏதோ ஒரு காரியம், ஒரு நெகட்டிவான விஷயம், இதை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அதை கூட பாசிட்டிவாக சொன்னாதான் ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் என்னை ஆராய்ந்து என்னை அறிவதற்கு, நான் என்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னை புதுப்பித்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? முதல்ல ஆண்டவர் நமக்காகத்தான், அடுத்த மற்றவங்களுக்காக. ஆண்டவர் என்னோட முதல்ல பேசணும், என்ன சரி பண்ணணும், ரெண்டாவது தேசத்தை ஆண்டவர் ரட்சிக்கணும். அல்லேலூயா. நம்மை புதுப்பித்து கொள்ளாமல் நாம் கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் அதில் ஒரு நிறைவு இருக்காது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஒரு பெரிய நிறைவு ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா 139 சங்கீதம் கடைசி வசனம் 24, 1ஆம் வசனமும் முக்கியமும், அந்த சங்கீதத்தில் 24ஆம் வசனமும் முக்கியம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ப்ரேயர் நமக்காகத்தான் இருக்கணும். காலையில் எழும்பின உடனே எடுத்தோடனே இந்தியாவை ரட்சியும் ஆண்டவரே, பிரதமரை ரட்சியும், அவரை ரட்சியும், இவரை ரட்சியும். ஆண்டவர் பார்ப்பார், முதல்ல நீயே ரட்சிக்கப்படலையே. பிரதமர்லாம் அடுத்துதான். எடுத்த எடுப்பில் நமக்கு ஆத்ம பாரம் தான். முதல்ல நம்ம ஆத்மா என்ன கண்டிஷனில் இருக்கு, எடுத்தோடனே முதல்ல ஆண்டவரை நல்லா தோத்திரம் பண்ணுங்க. காலையில் நைட்டு தூங்க போகிற ஆள் காலையில் எழும்ப மாட்டேங்கி, நம்ம எலும்பி இன்னைக்கு வந்திருக்கோம், அது பெரிய கிருபை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? எவ்வளோ பெரிய கிருபை. காலையில் எழும்பினோடனே ஆண்டவரே அது இல்லை இது இல்லை, எழும்பினோடனே முதல்ல உயிர் இருக்கு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எழும்பினோடனே நமக்கு அதுதான் பிரச்சனை. வீட்டையாட்ட போயோ ஒன்றுமே இல்லையா காலையில் சமையலுக்கு, அது இல்லை இது இல்லை. ஆண்டவர் சொல்ல, உனக்கு உயிர் இருக்குல்ல, அது போதும். முதல்ல ஆண்டவர் நமக்கு உயிரை தந்ததுக்கு நன்றி சொல்லுங்க, அதுக்கப்புறம் எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்மை ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மை புதுப்பித்து கொள்ள முடியும். மூன்றாவது கடைசியாக யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நிறைய பேசலாம், டைம் இல்லை. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த மோசேயின் கைகள் அசந்து போன போது அவனை உட்கார வைக்கிறாங்க. தேவ பிரசன்னத்தில் தன்னை புதுப்பித்து கொள்ற அனுபவம். மூன்றாவது, அவன் கையை தூக்கி தாங்கி பிடிப்பதற்கு ஊரும் ஆரோனும் வருகிறார்கள். இவங்க 2 பேர் எதுக்காகனா, மோசேயின் கரத்தை தாங்கி பிடிப்பதற்கு. உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கணும் சர்ச்சில், ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆமென். கேர்சல் இருக்கா, அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க, அதை விட்டுறாதீங்க. உங்கள் ஜெபிக்கிறதுக்கான இடம் தான். சபையில் ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, ஊழியத்தையும் ஊழியர்களையும் தாங்குகிறவர்களாய் நம்ம மாறணும். ப்ரேயரில் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போர்க்களம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். எல்லாருமே அதில் தான் இருக்கிறோம். இந்த ஊழியத்தை நீங்கள் தான் தாங்கணும். உங்கள் ஜெபம், உங்கள் ஒத்துழைப்பு, நீங்கள் தான் எங்களுக்கு பலன். ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா இல்லை. ஆடு இருக்கா, மந்த ஒரு மெய்ப்பனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்போ உங்களை நாங்கள் நடத்தும் போது எங்களை தாங்குகிற ஒரு ஊழியம் உங்களால் தான் செய்யப்பட வேண்டும். அதான் பவுல் சொல்றார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நானும் சொல்றேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கணும், ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, தாங்குகிற ஊழியம் அந்த நிலைக்கு வரணும். யுத்தத்தில் நம்ம ஜெயிக்கணும்னா, கர்த்தர் யுத்தத்தை நடத்தனா, யோசுவா தான் யுத்தத்தை நடத்தினான். ஆனா ஜெயம் வேண்டாம், தாங்குகிற ஊரும் ஆரோனும் தேவை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே,
உங்க வாழ்க்கையின் யுத்தங்களில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு, கர்த்தர் உங்க யுத்தத்தை நடத்தணும்னா, ஸ்தோத்திரம், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா, நீங்கள் இந்த ஊழியத்தையும் ஊழியரை தாங்குகிற கிருபை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை எல்லா விதத்திலும் நாங்கள் சப்போர்ட்டிவா இருக்க கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ரோமர் 16:4 ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பவுலுடைய பிராணனுக்காக இவங்க கழுத்தையே கொடுத்தாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரே, எங்களால் இயன்ற நிலையில இந்த ஊழியத்தில் நாங்கள் சப்போர்ட்டிவா இருக்க கிருபை தாங்க, எங்களால் இயன்ற நிலையில். ஆமென், ஸ்தோத்திரம். எங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஏன் வருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. எல்லா நிலையிலும் நீங்கள் கூட இருக்கிறது தான் பெரிய சப்போர்ட். நீங்கள் கொடுக்கிறது ரெண்டாவது, முதல்ல நீங்கள் கூட இருக்கணும். ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணம் உள்ளவங்களா இருந்தாங்க. சபையில் ஆண்டவர் அவங்கள குறித்து பாராட்டை கொடுக்கிறார். பவுல் பாராட்டுறான். ஊழியத்தில் நீங்க இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பாராட்டுவார். பிராணனுக்காக, யார் பிராணன்? பவுலுடைய ஜீவனுக்காக, ஊழியக்காரனுக்காக தங்கள் கழுத்தை கொடுக்கிறாங்க. டெடிகேஷன், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ளவங்க ஆதி சபையில் இருந்தாங்க. அதனால நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரும் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்க செய்கிற உதவிகளை, நீங்க காட்டுகிற அன்பை ஒரு நாள் நாங்கள் மறக்க மாட்டோம். சில காரியங்கள்லாம் எனக்கு மனசில் அப்படி ஆழமாகவே இருக்கு, அதெல்லாம் மனதை விட்டு நீங்காது. உதவிகள், ஜெபங்கள், தேவையான நேரங்களில் கூட நின்னது, ஸ்ட்ரென்தன் பண்ணது, இதெல்லாம் ஒரு நாளும் மறக்காது. இதற்கான பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். மோசையின் கரத்தை ஆரோனு தாங்கின போது யோசுவா மேற்கொண்டான், அமலேக்கியர் தோற்று போனார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணனா இந்த சபையில் நீங்க ஊழியத்தை தாங்கணும், நீங்க சப்போர்ட்டிவா நிற்கணும். ஆண்டவரே, இந்த சபையின் வளர்ச்சிக்காக எங்களால் இயன்ற எல்லா காரியங்களிலும் நாங்கள் நிற்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கைகள் ஒரே நிலையா இருந்தது. 12 கடைசி பகுதி அழகா சொல்லுகிறது. அப்படியே நிற்குது. எவ்வளோ நேரம்ப்பா நிற்க முடியும்? தூக்கி பிடிச்சது அப்படியே நிற்குது. ஜெயிச்சிட்டே இருக்காங்க. பில்லர்ஸ், நீங்கள் இந்த சபையின் தூண்களாக இருக்கணும், இந்த சபையின் பில்லர்ஸாக இருக்கணும். பில்லர்ஸ் அப்பப்போ மாறிட்டே இருக்காது, கடைசி வரை அப்படி நிற்கும் உறுதியா. ஆமென். நாம் ஊழியத்தை கடைசி வர, சுவாசம் உள்ள வர தாங்க ஆண்டவரே நிற்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. புரிஞ்ச ஒரு அல்லேலியா சொல்லாமா? ஒரே நிலையா இருந்தது. உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ற யுத்தத்தில் ஜெயம் பெறுவதற்கு நீங்க இன்று போல் என்றும் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, இன்று போல். இப்படி இளமையா இருக்கணுமா? எல்லா ஆசீர்வாதத்தோட இன்றைக்கு இருக்கிறது போல இந்த ஊழியத்தில் என்றைக்கும் இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவேளை கொஞ்சம் தள்ளி இருந்தா உள்ள ஆண்டவரே நிற்கதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? நாங்க நிற்போம், தூரத்தில் நிற்போம், இல்லை கிட்ட. அப்படி பில்லர் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நின்று கரெக்டாக தாங்கினா தான் அந்த கூடாரம் நிற்குது. அதுபோல ஆண்டவரே, நாங்கள் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்து இந்த ஊழியங்களை, சபையை, ஊழியரை தாங்குவதற்கு கர்த்தர் கிருபைகளை தருவீராக. ஆமென். கை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லாமா? தூரத்திலிருந்து தூணுக்கு வேலை இல்லை, உள்ள வந்தா தான் தூணுக்கு வேலை. ஆமென், ஸ்தோத்திரம். உள்ள இருந்து ஆண்டவரே, நாங்கள் எங்களால் இயன்றதை உம்முடைய ஊழியத்திற்காய் செய்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபைகளை தருவீராக. இந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு நீங்கள் இந்த சபையின் தூண்களாக நிற்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் ஒரே நிலையில் இருப்பது. கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, அதனால இன்னைக்கு வர முடியாதுங்க, மன்னிச்சிருங்க. கொஞ்சம் போராட்ட சோதனை ஏதோ ஒன்று வந்துருச்சு, இன்னைக்கு வேற ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்கு, அதனால எங்களால் வர முடியாது. அப்படி இல்லை. எல்லா நிலையிலும் மோசேயின் கை அப்படியே நிற்கு, ஒரே நிலையில் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் மாறிடக்கூடாதுப்பா, நாங்கள் ஒரே நிலையில் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. அதான் பில்லர்ஸ்.
ஆதி சபையில் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை தூண்களாக எழுப்பினால தான் முழு உலகத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு உலகமெங்கும் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இந்த காலை நேரத்தில் உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணனா நீங்கள் அவருக்காக இந்த சபையில் தூண்களாக நிற்கணும். கர்த்தருக்காக நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். பில்லர்ஸ் அப்படி இருந்தால் போதும், தாங்கி கொண்டு நின்னாலே போதும். ஆண்டவர் பிரசன்னத்தில் இருங்க, ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே போகல, மோசே யுத்தம் பண்ணல. மோசே உட்கார்ந்தான் தேவ பிரசன்னத்தில், அவனுடைய கைகளை தாங்கி பிடித்தார்கள் ஊரும் ஆரோனும். நீங்க ஒன்று செய்ய வேண்டாம், தேவன் வைத்த இந்த சபையில இந்த ஊழியங்களை பில்லர்ஸா நின்று தாங்குங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஊழியத்துக்கு நீங்க தான் எங்களுக்கு தூண்களா நின்று, நீங்கள் ஜெபத்துல உங்கள் ஒத்துழைப்புல எல்லா காரியங்களிலும் நீங்கள் தாங்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த முதல் ஆராதனையில கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெவிதீமில் அங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க, இப்பொழுது யுத்தம் யுத்தத்தில் கர்த்தர் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஆமென். எந்த நிலையில உங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண அவர் இறங்கி வருவார். உங்க குடும்பத்துக்காக, உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பேசுவதற்கு கர்த்தர் இருக்கிறார், கிரியை செய்வதற்கு கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புறீங்க? உங்க யுத்தங்களை நடத்துகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறார். உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு, உங்களுக்கு வழிகளை திறப்பதற்கு, உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று